கடவுள் அனைவரையும் நேசிக்கிறார். எப்பேற்பட்ட வீடு மாட மாளிகை இருந்தாலும் அவர்களை நேசிக்கிறார். வீதி ஓரங்களிலே வீட்டாக இருந்தாலும் அழுகுகளை போட்டிருந்தாலும் அவர்களையும் அன்பு செய்கிறார். அதுதான் கடவுள் பார்வையில் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம். ஆக இந்த ஒற்றுமையை நாம் கட்டி காட்ட வேண்டும். இந்த கம்யூனியன், இந்த நற்கருணை என்பது ஒற்றுமையின் அடையாளம். நாம் ஒன்றாய் வருவது போல நாம் ஒன்றாய் இருந்து இணைந்து செயல்பட கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபமும் இவ்வாறாக இருந்தது. யோவான் நற்செய்தி 17:21 எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் எங்களும் நான் உங்களும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் நாம் என்றைக்காவது இந்த ஒற்றுமைக்காக ஜெபித்திருக்கிறோமா? நமக்கு இருக்கிற பாடி பெரிய பாடம் இருக்கு. சொல்லிட்டு உலக நடப்புக்கே நேரம் பண்ண மாட்டேங்குது. அதுக்குள்ள யாரும் நம்ம ஏற்றாங்க சொல்ல கூட மாட்டாங்க. அந்த பிள்ளையை பாதையை விட்டு ஏன் ஓடி வந்துடுவோம். ஆனால் பொதுவாக கடவுளே எல்லா மக்களும்